போன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு போகாமல் பார்த்துக்கிட்டே இருக்க? இனிமே கண்ணில் பட்டுடாத. அப்புறம் நான் உங்ககிட்ட மனுஷனாக நடந்துக்க மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், இனிமே நீ என் கண்ணில் மாட்டின, இன்னைக்கு நீ என்னை கன்னத்தில் அரைஞ்சதுக்கு நான் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன். அவனின் வார்த்தைகள் புவனாவிற்கு சிறு பயத்தை ஏற்படுத்தியது. எதுவும் பேச முடியாமல் ஆகாஷின் மருத்துவமனையை விட்டு வெளியேறினாள் அவள். அவளுக்கு உள்ளுக்குள் வலி இருந்தது. ஆனால் மீண்டும் அவனிடம் போய் பேசுவதற்கு அவளது தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. எதுவாக இருந்தாலும் தன்னை இப்படி துரத்தி அனுப்பிய ஒருவனிடம் திரும்பி போகக்கூடாது என்று மனதை கட்டுப்படுத்தி கொண்டாள் அவள். மெதுவாக சாலையோரம் நடந்து சென்றாள். தனது சித்தப்பாவிடமிருந்து தப்பித்து ஓடி 3 நாட்கள் ஆகிவிட்டது. இப்போது யாரை நம்புவது, எங்கே போவது, என்ன செய்வது, எதுவுமே அவளுக்கு புரியவில்லை. சிறிது நேரம் கழித்து ஒரு பழைய எஸ்டிடி பூத்தை பார்த்தவள் உள்ளே சென்றாள். நடுக்கம் கலந்த விரல்களால் ஒரு எண்ணை டயல் செய்தாள். அது அவளது வக்கீல் மாமாவின் நம்பர். சில ரிங் சென்றதும் மறுமுனையில் குரல் கேட்டது. ஹலோ, யார் பேசுறது? மாமா, நான் அல்லி பேசுகிறேன். அவளின் குரல் கேட்ட அடுத்த நொடியே அந்த மனிதரின் குரல் பதற்றமாக மாறியது. அல்லி, நீ எங்கம்மா இருக்க? எப்படி இருக்க? உனக்கு எதுவும் ஆகலையே? அவளின் கண்கள் லேசாக கலங்கியது. நான் நல்லா தான் இருக்கேன் மாமா. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் மெதுவாக கேட்டாள். மாமா, அந்த கேஷ் விஷயத்தில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? அந்த கேள்வியை கேட்டவுடன் லிங்கேஸ்வரன் பெருமூச்சு விட்டான். என்னம்மா புரியாமல் பேசுகிற? சம்பவத்தை நேரில் பார்த்த ஒரே சாட்சி நீதான். இப்போ நீயும் தப்பிச்சு ஒளிஞ்சி இருக்க. கோர்ட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் எப்படி முன்னாடி போகும்? அவள் உதட்டை கடித்து கொண்டாள். அவளுக்கே தெரியும், தான் வெளியில் வந்தால் அவளது மானத்திற்கு ஆபத்து. எதிரி உயிரை எடுப்பவன் என்றால் துணிந்து சென்று முன்னால் நின்றிருப்பாள். ஆனால் மானத்தை காக்க ஓடி ஒழிய வேண்டிய சூழ்நிலை. சரிம்மா, இப்போ நீ எங்கே இருக்கன்னு மட்டும் சொல்லு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்று அவர் கவலையோடு சொல்ல புவனா உடனே தலையசித்தாள். இல்லை மாமா, நான் பத்திரமா தான் இருக்கேன். அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் அவள் ஃபோனை துண்டித்து விட்டாள். சில நொடிகள் அப்படியே நின்றாள். ஆகாஷின் முகம் அவள் மனதில் வந்து போனது. அவன் உண்மையிலேயே கெட்டவனா, இல்லை வாழ்க்கையால் உடைஞ்சு போனவனா? நான் அவசரப்பட்டுட்டேனா? அவளுக்கு எதுவும் புரியவில்லை. அதே நேரத்தில் ஃபோனை துண்டித்த லிங்கேஸ்வரனின் பின்னால் இருந்து ஒரு கனமான குரல் கேட்டது. டே லிங்கேஷா, யாருடா ஃபோனில் இவ்வளோ சீக்கிரட்டாக பேசிகிட்டு இருந்த? அந்த குரலை கேட்டவுடன் லிங்கேஸ்வரன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அங்கே நின்றிருந்தவன் சொக்கலிங்கம், புவனாவின் சித்தப்பா. அவன் முகத்திலோ வினோதமான சிரிப்பு. அது அல்லி ஃபோன் பண்ணாடா என்று லிங்கேஸ்வரன் சொல்ல அடுத்த நொடியே சொக்கலிங்கத்தின் கண்கள் பேராசையால் விரிந்தது. என்னது, அல்லியா? அவன் வேகமாக அருகே வந்தான். எங்கே இருக்கவ? ஏதாவது சொன்னாளா? இல்லடா, எவ்வளவோ கேட்டேன், ஆனால் அவள் எங்கே இருக்கேன்னு சொல்லலை. லிங்கேஸ்வரன் நாற்காலியில் சாய்ந்தபடி பேசினான். அவளோட பேங்க் அக்கௌண்ட்டும் என்னோட கண்காணிப்பில் தான் இருக்குது. இது வரைக்கும் 1 ரூபா கூட எடுக்கலை. அதனால் அவளை கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சொக்கலிங்கமும் கோபமாக மேசையை அடித்தான். டேய், நீ எல்லாம் ஒரு லாயராடா? ஏதாவது கேஸ் விஷயம்னு சொல்லி அவளை இங்கே வர வைக்க வேண்டியது தானே? லிங்கேஸ்வரனும் உடனே அவனை சம்மதிப்படுத்தினான். இங்கே பாரு சொக்கலிங்கம், அவளுக்கு என் மேலே சந்தேகம் வராத வரைக்கும் தான் நம்ம நினச்சது நடக்கும். ஒருவேளை சந்தேகம் வந்துட்டா அப்புறம் அவளை நெருங்கவே முடியாது. அவன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு மெதுவாக சிரித்தான். ஏற்கனவே எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவளோட ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். யாராவது பார்த்தா நிச்சயம் நமக்கு தகவல் வரும். சொக்கலிங்கத்தின் உதட்டிலோ கொடூரமான சிரிப்பு பரவியது. எங்கே ஓடிட போறாவா? நிச்சயமா நம்ம கையில் வந்து மாட்டுவா. அவன் கண்ணாடி டம்ளரில் இருந்த உயர்தர மதுவை மெதுவாக சுழற்றியபடி சொன்னான். டே சொக்கலிங்கம், நீ ஒன்றும் கவலைப்படாத. நிச்சயமா அவ உனக்கு தான். சில நொடிகள் கழித்து லிங்கேஸ்வரன் சொக்கலிங்கத்தின் தோள்களில் கை போட்டான். ஆனால் நம்ம டீல் ஞாபகம் இருக்குல்ல? முதல்ல அவளை நீ எடுத்துக்கோ. அதுக்கு பிறகு நீ எனக்கு தர வேண்டிய ஷேர் மறந்துடாத. அவளை எனக்கும் விருந்து வைப்பேன்னு நீ சொல்லியிருக்க என்று சொல்ல அந்த வார்த்தையை கேட்டவுடன் இருவரும் சிரித்து கொண்டார்கள். சொக்கலிங்கமோ லிங்கேஸ்வரனை பார்த்து, என்ன உலகண்டா இது?
என்ன உறவு முறைகள்! காக்கா குருவிங்களை பாரு எப்படி சுதந்திரமாக சேர்ந்து வாழுது. ஆனால் இந்த மனுஷன் மட்டும்தான் சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மச்சான்னு உறவுக்கு பேர் வச்சுக்கிட்டு உணர்வுகளை அடக்கிட்டு சுற்றுறான். கையில் இருந்த மதுக்கண்ணாடியை சுழற்றியபடி கண்களை மூடி ரசிப்பது போல சொன்னான். டேய், அல்லியோட கண்ணு அது கண்ணா இல்லை காந்தமா? அவளோட கலரு, அவளோட உடம்பு, அச்சச்சோ, அவளை பார்க்குற அடுத்த செகண்டு என்னோட உடம்புல இருக்கிற அத்தனை நரம்புகளும் துள்ளி எழும்புதுடா. ஆனால் அவள் அந்த உணர்வுகளை புரிஞ்சிக்காம சித்தப்பான்னு சொல்லிட்டு இருந்தா வேற நான் என்ன தான் பண்ண முடியும்? லிங்கேஸ்வரன் கூட சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு சற்று யோசனையாக சொன்னான். நீ நினைக்கிற மாதிரி அந்த அல்லி ஒன்றும் லேசப்பட்ட ஆள் கிடையாது. அவள் ஏற்கனவே உஷாராகி இருப்பா. நம்ம ஹாஸ்டலில் ஸ்டேஷனில் எல்லா இடத்துலையும் தேடுவோன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பா. சொக்கலிங்கத்தின் முகமோ கோபத்தில் இறுகியது. அப்போ என்னடா பண்ணுறது? லிங்கேஸ்வரனோ மெதுவாக முன் எழுந்தான். நீ ஒன்று பண்ணு. என்னோட டேபிளில் அவளோட ஃபோட்டோ இருக்குது. அதை எடுத்து பெரிய பெரிய நோட்டீஸ் அடித்து காணவில்லைன்னு எல்லா இடத்துலையும் ஒட்டு. சின்ன கிராமத்தில் இருந்து பெரிய சிட்டி வரைக்கும் அவள் ஃபோட்டோ இல்லாத இடமே இருக்கக்கூடாது. அவளை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 1 கோடி ரூபாய் உடனடி பரிசுன்னு போடு. சொக்கலிங்கம் உடனே சிரித்தான். அழகி, யாரு கண்ட்லையாவது மாட்டாமலா போயிடுவா? ரீசெண்டாக எந்தெந்த ஹாஸ்டலில் அல்லின்னு பேர் வச்சு பொண்ணுங்க சேர்ந்துருக்காங்களோ எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பி. பணத்துக்காக யாராவது அவளை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, இவர்கள் இருவரும் நாளை நேராக அவளின் முன்னால் போய் நின்றால் கூட அவளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது என்று. ஏனென்றால் அவள் இப்போது அழகி அல்லி இல்லை, கருப்பி புவனா. புவனா என்கிற புவனேஸ்வரி. புவனா மருத்துவமனையை விட்டு வெளியே சென்ற பிறகு ஆகாஷால் மருத்துவமனையில் நிம்மதியாக வேலை செய்யவே முடியவில்லை. அவள் சென்ற பிறகுதான் அவனுக்கே புரிந்தது, அவளை வெறும் பயத்தினால் மட்டும் தன் அருகில் வைத்திருக்கவில்லை என்று. ஏதோ ஒரு இன்னும் புரியாத உணர்வு அவனை வாட்டியது. பல நாட்களுக்கு பிறகு அவனுக்கு தேவையான ஒரு அன்பான பார்வை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பாசமான கவனம் அவளிடமிருந்துதான் கிடைத்திருந்தது என்பதை இப்போது அவன் உணர்ந்தான். ஆனால் அவள் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை மட்டும் மீண்டும் மீண்டும் அவன் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. நாளைக்கு என்னை கட்டிக்க போறவை நீ யாரு கூட இருந்தன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் டாக்டர்? அந்த வார்த்தை அவன் நெஞ்சுக்குள் ஏதோ கூர்மையான ஒன்றாக இறங்கி இருந்தது. அவனது இதயமே வெடித்துவிடும் போல ஒரு வலி. தலையை கைகளால் பிடித்தபடி நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தான். சில நொடிகள் கண்களை மூடியிருந்தவன் நேராக தனது தந்தையின் அறைக்கு சென்று அமைதியாக அருகில் அமர்ந்தான். அன்பு செல்வன் மெதுவாக அவனை பார்த்து, என்னடா ஆகாஷ் என்று கேட்டார். எல்லாம் உங்களால் வந்தது. நீங்கள் என்னை பற்றின உண்மையா அவகிட்ட சொன்னதால தான் என்னை விட்டுட்டு போயிட்டா. அன்பு செல்வனோ மெலிதாக சிரித்தார். ஏண்டா இப்படி வருத்தப்படுற? இதுவரைக்கும் நீ பார்த்த பல பொண்ணுங்களில் அவளும் ஒருத்தி, அவ்வளவுதானே என்று அவர் சாதாரணமாக சொல்ல ஆகாஷுக்கோ அதற்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. சில வினாடிகள் கழித்து, அப்பா நான் ரொம்ப குழப்பமாக இருக்கேன் என்று மட்டும் மெதுவாக சொன்னான். அன்பு செல்வன் அவனை அருகே இழுத்து அவன் தலைமுடியை மெதுவாக கோதினார். இங்கே பாருடா ஆகாஷ், குழப்பமாக இருந்தா கொஞ்சம் கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணு. நீ ஒரு டாக்டர், உனக்கு நான் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ரொம்ப முடியலைன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் மனசில் இருக்கிற பாரத்தை அங்கேயே இறக்கி வை. சில கேள்விகளுக்கு பதில் காலம் சொல்லும், சில கேள்விகளுக்கு பதில் கடவுள் சொல்லுவார். போடா, போயிட்டு வா என்று அமைதியாக சொன்னார். ஆகாஷ் மெதுவாக தலையசைத்துவிட்டு டியூட்டி டாக்டரிடம் பொறுப்பையும் ஒப்படைத்துவிட்டு வேகமாக காரில் ஏறினான். காரை ஸ்டார்ட் செய்ய முயன்றபோது சீட்டின் அருகே ஏதோ ஒன்று அவன் கைகளில் தட்டுப்பட்டது. சற்றே புருவம் சுருக்கி அதை எடுத்தான் அவன். அடுத்த நொடியே அதிர்ச்சியில் அவனது விழிகள் விரிந்தன. அவன் கைகளில் இருந்த அந்த சிறிய பொருளை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த அடுத்த நொடியே புவனாவின் மீது இருந்த அவனது சந்தேகம் இன்னும் பலமாகியது. அப்படி புவனா மேலே உள்ள சந்தேகத்தை பலமாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஆகாஷுக்கு என்ன கிடைச்சிருக்கு?
ஆகாஷ் கையில் என்ன கிடச்சிருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.